शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ஆதிமகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். இன்று வரக்கூடிய புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு ராசி பலன் மேசராசி முதல் மீனராசி முடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி நற்பலன்கள் நடக்குன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஆண்டு பலன் குரு பகவான், ராகு, சனி பகவான் இவருடைய நகர்வை கொண்டும், மாத பலன் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவருடைய நகர்வை கொண்டும் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு பொதுவாக குரு பகவானுடைய பார்வையில் அதிகமான கிரகங்கள் இருக்க இந்த ஆண்டு பிறக்கிறது ஒரு சிறப்பு. சந்திரன் உச்சநிலையில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறது. இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அதாவது மேசராசி முதல்ல. மேசராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படும். மேசராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ராசியாதிபதி செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்து அந்த குருவனுடைய பார்வையில் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. அப்போ இந்த ஆண்டில் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வாக்குஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதரம் இப்படிலாம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக முன்னின்று நடத்தி வெற்றி காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறது ஒரு சிறப்பு. 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், வண்டி, வாகனம், வீடு, நிலபுலன்கள் இதெல்லாம் குறிக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கிய உச்சம் பெறதுனால இந்த காலகட்டத்தில் வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கலாம், பைக் வாங்கன்னு நினைக்கிறவங்க பைக் வாங்கலாம், மற்றும் கார் வாங்கலாம். இப்படியா நல்ல நற்பலன்கள்லாம் நிற்கும். யாராவது வீடு வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கி ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் நிலப்புலன்கள் வாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிலங்கள்லாம் வாங்குவாங்க. இப்படி ஒரு நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இவரோட தாயார் இவங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக அனுசரணையாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையில் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் வம்பு, வழக்கு, கோர்ட்டு இதெல்லாம் குறிக்கும். ஏதாவது உங்களுடைய வழக்குகள் கோர்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையும். அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் 10ஆம் அதிபதி சனி பகவானை 9ஆம் பார்வை பார்க்குறதுனாலையும் தர்ம கர்மாதிபதியாக ஏற்படுது. அதனால் இந்த ஆண்டில் என்ன சொன்னால் இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் கட்டாயம் ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் குருவான் உச்சம் பெற்ற குருவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 12ஆம் இடம் விரேசானம். குருவான் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால சுப விரயம் நடக்கும். மேசராசிக்காரர் வீட்டில் அந்த காலத்தில் ஒரு சுபகாரியம் கட்டாயம் நடக்கும். அப்புறம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 7.5 சனின்னு சொல்லணும். அப்போ இந்த 7.5 சனியை குருவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால இவர்களுக்கு இந்த சனி பகவான் பெரிய ஒரு தொல்லை கொடுக்காது அப்படின்னு சொல்லணும். இப்படியா இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இப்படி சொல்லக்கூடியது. தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். இவங்களுக்கு பணப்புழக்கம், நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். அப்புறம் திருமணம், அது குடும்பஸ்தானம், குடும்பத்தை விருத்தி செய்யும். குடும்பஸ்தானம் சொல்கிறனால திருமணமானவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அப்புறம் திருமணம் நடைபெறும். அப்புறம் குழந்தை எதிர்பார்த்துட்டு குழந்தை கிடைக்கும். இப்படியெல்லாம் நற்பலன்கள் இந்த ஆண்டு இவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து குருபான் செய்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் கடன், நோய் நொடி, ரணம், சத்ரு இப்படிலாம் சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன்கள்லாம் அடையும். அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய
உத்தியோகம் மேன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதியிலேருந்து குருவான் வந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெறார். 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் இளைய சகோதரம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இப்படிலாம் சொல்லலாம். அந்த இடத்துல உச்சம் பெறார். உச்சம் பெற ஒரு சிறப்பான பலனை செய்யும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும், தொட்டவெல்லாம் தொடங்கும் இப்படிலாம் சொல்லலாம். 3ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் வந்து குருவான் 3ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குருவான் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் வந்து கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், தொழில் கூட்டாளி ஸ்தானம் இப்படியெல்லாம் சொல்லலாம். நண்பர்கள் ஸ்தானம் இப்படி சொல்லலாம். தொழில் கூட்டாளின்னு சொல்லும் பொழுது இவ்வளோ காலங்களும் உங்கள்கிட்ட அந்த தொழில் சம்மந்தமாக இந்த கூட்டாளி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து தொழில் மேன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கணவனுடைய ஸ்தானம் அல்லது மனைவியுடைய ஸ்தானம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உச்சம் பெற்ற குருவான் அதை பார்க்குறதுனால உங்கள் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுலாம் விலகி ஒன்றா இருப்பீங்க, ஒன்றா சேருவீங்க, இப்படியெல்லாம் நடக்கும். அப்புறம் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் நடக்கும், இப்படிலாம் சொல்லலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும். உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார், பாக்கியஸ்தானம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறாரு. இந்த சனி பகவான் யாருன்னா உங்களுக்கு 9, 10 கூடிய அதிபதி. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பகவான் 11ஆம் அதிபதி. குரு பகவான் பார்க்குறாரு. 9, 10 அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து அந்த அதிபதி உச்சம் பெற்று பார்க்குறதுனால உங்களுடைய தொழில் மேன்மை வரும், அதனால் லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய மூத்த சகோதரம் வந்து அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லலாம். லாபம் கிடைக்கும், லாபம் ஏற்படும். உங்களுக்கு வந்து குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு லாபம் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த ஆண்டு இப்படியா சிறப்பான ஒரு நல்ல பலன்களை செய்யும் சொல்லலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பகவான் 7, 10ஆம் அதிபதியாகி ராசியில் இருக்க அந்த ஆண்டு பிறக்குது. ஒரு சுபக்கிரகம் வந்து ராசியில் இருக்கிறது சொல் தான் ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். சுபக்கிரகம் ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பு. என்ன சொல்லுதுன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடுலாம் இருக்கும், எப்படி சொல்லலாம். இந்த அதிபதி தன்னுடைய 5ஆம் பருவையில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த குரு பகவான் வந்து தன்னுடைய 5ஆம் பருவையில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு சிறப்பு. எப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள்லாம் மேன்மை வரும். நல்ல ஒரு உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல இப்போ கல்விக்காக மேல் கல்வி அனுப்பிக்கலாம். இல்லை உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். உங்களுடைய சொல்படி கேட்பாங்க அப்படிலாம் சொல்லலாம். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால மனைவி சப்போர்ட்டாக இருப்பாங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி பெறும். தகப்பனார் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால தகப்பனார் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை உச்சம் பெறார். இது ஒரு சிறப்பு. 10ஆம் அதிபதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால ஒரு தனஸ்தானம் பொதுவாக வந்து குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களெல்லாம் நற்பலன்களை செய்வார். 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களை மிதுன ராசிக்கு செய்வார். 2ஆம் இடம் அந்த குடும்பஸ்தானம், என்ன வாக்குஸ்தானம், தனஸ்தானம் இப்படிலாம் சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தன வரவு, காசு பணம் நல்லா புழக்கம் இருக்கும், நல்ல தன வரவுகள் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய காசுகள் யாருன்னு இந்த காலகட்டத்தில் வந்துடும். அதே மாதிரி அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் வந்து நோய் நொடி ரணம் சத்துருன்னு சொல்லலாம். 6ஆம் இடம் வந்து போட்டித் தேர்வு, யாராவது போட்டித் தேர்வுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடம் கடன்கள் அடையும். நோய் நொடி ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் அந்த நோய் நொடியெல்லாம் தீர்ந்து மாத்திரைகள்லாம் குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வழக்குகள்லாம் தீரும்.
சண்டை சச்சரவு வழக்கெல்லாம் நடந்தாலும் அந்த காலத்தில் வெற்றி பெறும். உச்சம் பெற்று குரு பகவான் பார்க்குறாரு. அப்புறம் 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தன்னுடைய வீடான 10ஆம் இடத்தை குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று பார்க்குறாரு. அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் வந்து 8 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதினு சொல்கிறாங்கல்ல, 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்க்குறாரு, உச்சம் பெற்று பார்க்குறாரு. அதில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சம் பெற்று பார்க்குறாரு. அதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா வெற்றியாகும். இப்படி நல்ல ஒரு நற்பலன்கள்லாம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபவன் வந்து நல்ல காரியம், நல்ல பலன்கள்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பாரு. திருமணம் எதிர்பார்க்க திருமணம் நடக்கும், குழந்தைகள் எதிர்பார்க்க குழந்தைகள் நடக்கும், தனவரவுகள் எதிர்பார்க்குறாங்கன்னா தனவரம் கிடைக்கும், கடன்கள்லாம் தீரும். இப்படி நற்பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லலாம். அப்புறம் கடகராசி, கடகராசிக்காரர்களுக்கு வந்து குருபவன் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த ஆண்டு பிறகு 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம் எப்படி சொல்லலாம், சுப செலவுகள் இந்த ஆண்டு ஏற்படும். குருபவன் 12ஆம் இடத்துல உங்கள் பாக்கியாதி 12ஆக இருக்கிறதுனால சுப செலவுகள்லாம் ஏற்படும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றார். கடகராசியில் ஒரு குருபவன் உச்சம் பெறுவது சிறப்பு. உங்களுடைய பாக்கியாதிபதி ஜென்மத்தில் உச்சம் மாறுவது ஒரு சிறந்த பலன்களை செய்வார். இந்த ராசி கடகராசியில் உச்சம் பெறுறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும், நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும். எந்த ஒரு காரியம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்புறம் வந்து ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடியதுனால ஆன்மீக ஈடுபாடுலாம் இருக்கும். பாக்கியாதி ஜென்மத்தில் உச்சம் பெறுவது சிறப்பான பலன்களை செய்யும். உச்சம் பெற்றவுடைய குருபவன் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இந்த காலகட்டங்களில் காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் அட்டமத்தில் சனி பகவான் இருந்துச்சு. இப்போ பயிற்சியாகி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அட்டமத்தில் இருந்தக்கூடிய காலத்தில் அதிகமான துன்பங்களை செஞ்சுருப்பார். அதனுடைய தாக்கம் பயம் இன்னும் இருந்ததுன்னா அந்த குருவான் ராசியில் உச்சம் பெறதுனால அந்த பயங்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு திடமான ஒரு புத்தி கூர்மை ஏற்படும். நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு கிடைக்கும். இப்படிலாம் சொல்லலாம். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால காதல் ஈடுபாடு. யாராவது காதல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காதல் வெற்றி வரும். 5ஆம் இடம் வந்து குழந்தை ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இப்படிலாம் சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது கிடந்தால் இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் வரும். இப்படிலாம் சொல்லலாம். 5ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்பான பலன் உண்டு. குழந்தை ஸ்தானம், உங்களுடைய குழந்தை இல்லாத காலங்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. குழந்தைகள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது காரியங்களுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய குலதெய்வம் அனுக்கிரகம் அந்த காலத்தில் கிடைக்கும். குருபகவான் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய குருபகவான் அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதனால் குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உங்கள் தாத்தா அவருடைய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னதாக காலத்தில் கட்டாயம் வரும். ஏன்னா பாக்கியாதி உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்குறது 9ஆம் தேதி உச்சம் பெற்று ஜென்மத்தில் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால காதலிச்ச பொண்ணு கல்யாணம் ஒரு பாக்கியம்லாம் கிடைக்கும். உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில் கூட்டாளி அவங்களால கூட்டு தொழில் நல்ல ஒரு சிறப்படையும். நண்பர்கள் உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இப்படிலாம் சொல்லலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பாக்கியஸ்தானம் நல்ல ஒரு திருக்கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் திருக்கோயில்களுக்கு நீங்கள் வந்து சேவை செய்வீங்க. எப்படின்னா அதில் உங்களுக்கு பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குருபகவான் பாக்கியாதி உச்சம் பெற்று பார்க்குறாரு. அதனால் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தன்னுடைய இடம் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த காலகட்டங்களில் ஒரு பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் திருக்கோயில்களுக்கு நீங்கள் சேவை செய்வீங்க. இப்படிலாம் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தகப்பனாரால் நல்ல உதவி கிடைக்கும். உங்கள் தகப்பனார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அவருக்கும் மேன்மை கிடைக்கும். இப்படியெல்லாம் சொல்லலாம். இவராக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்களை செய்யும் சொல்லலாம். அப்புறம் வந்து
சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து குருபகவான் 11ல் இருக்கார். 11ல் இருக்கக்கூடிய குருபகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் நல்ல லாபங்களை செய்வார். அதே சமயத்தில் அட்டமத்தில் சனி பகவான் இருக்கார். அட்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதும் குருபகவான் வந்து உங்களுக்கு லாபங்களை இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் 5ஆம் அதிபதி, அவரே 5 8 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் அதிபதி 11ல் இருக்கிற ஒரு சிறப்பான பலன். அங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார். அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அட்டமத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குருபகவான் வந்து 12ல் உச்சம் பெறார். 12ல் உச்சம் பெற்று அந்த தன்னுடைய வீடான மீனத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ அந்த அட்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால அதில் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ண மாட்டார். கவலைப்பட வேண்டாம். அட்டமத்தில் பார்க்குறதில்ல ரொம்ப தொல்லை பண்ண மாட்டார். கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய காரியங்கள்லாம் செய்யலாம். 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குருபகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்களை ஏற்படுத்துவார். பட் 12 அட்டமத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத ஒரு நல்ல இந்த ஆண்டு அமையும் அப்படி சொல்லலாம். இவ்வாறாக சிம்மராசிக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் சொல்லலாம். அப்புறம் வந்து கன்னியாராசி. கன்னியாராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது ராசி அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வையில் இந்த ஆண்டு பிறகு. குரு 10ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறகு. ராசி அதிபதி குருவின் பார்வையில் இருக்க ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ உத்தியோக ஸ்தானத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பிறகு குருபகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். குருபகவான் வந்து 4 7ஆம் அதிபதி. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குருபகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குருபகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெற சிறப்பு. பொதுவாக குருபகவான் வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவது ஒரு சிறந்த பலன்களை இந்த கன்னியாராசிக்கு ஏற்படுத்தும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இடத்துல வந்து குருபகவான் உச்சம் பெறுறார். இது வந்து உங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கும், தன வரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தினால் உங்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். என்ன 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குருபகவான் வந்து 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு யாராக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நன்மை உண்டு. உங்களுக்கு 11ஆம் இடத்துடைய உச்சம் பெறக்கூடிய குருபகவான் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதரம் 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரம். அப்போ உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தைரிய வீரியஸ்தானம். அப்போ நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியாகும். 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாகும். அப்புறம் தகவல் தொடர்பு இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி காண்பாங்க. அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் வந்து குழந்தை ஸ்தானம். குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய கன்னியாராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் ஏற்கனவே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹையர் ஸ்டடிலாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாம். அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கூட்டு தொழில், நண்பர்கள், மனைவியால் ஆதாயம் உண்டு. 5ஆம் அதிபதி 5 ஆறுக்குடைய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது ஒரு சிறப்பு. ஒரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறதுனால 5ஆம் அதிபதியை பார்க்குறது ஒரு சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டே பார்க்குறாரு குரு பகவான். அதனால் 5ஆம் அதிபதியை பார்க்குறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்தால், அது பழைய வீடுகள் இந்த மாதிரிலாம் இருந்தான்னு சொன்னால் அதை நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து அவரே 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்க குருவினுடைய பார்வையில் இருக்க உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது, வழக்கு அந்த சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்களில் சரியாகும். கடன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கடன்கள்லாம் குறையும். லாபஸ்தானத்திலிருந்து உச்சம் பெற்று குருவான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறதுனால 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன்கள்லாம் அந்த காலகட்டங்களில் குறையும். இப்படி நல்ல ஒரு நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.
துலாம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறகு ராசிநாதன சுக்கிரன் 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதை மூன்றாம் தேதி குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் ராசிநாதனை பார்க்க இந்த ஆண்டு பிறக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு சிறந்த பலன்களை செய்வார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு சிறந்த பாக்கியங்களை செய்வார். ஏன்னு சொன்னால் 9ஆம் இடம் சிறப்பான பலன்களை செய்வார் குரு பகவான். அதில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி மேன்மையை கொடுக்குற வாய்ப்பு உண்டு. கல்வியை கொடுப்பார். அப்புறம் குழந்தை எதிர்பார்க்குற குழந்தை கொடுப்பார். வீடு வாசல் கட்ட நினைக்கிறவங்க வீடு வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிலங்கள் அவங்க பிளாட் வாங்கினதெல்லாம் வாங்கின அந்த ஒரு பாக்கியம் கிட்டும். வேறு ஏதாவது நல்ல சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு ஏற்படும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு பலன்களை செய்யும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்குறது சிறப்பு. ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும். என்ன தெளிந்த சிந்தனை ஏற்படும். நல்ல ஒரு ஆன்மீக உணர்வுகள்லாம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்வீங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியும் பார்க்குறார். துலா ராசி அதிபதியான சுக்கிரன் அங்கே இருக்கிறார், அதை பார்க்குறார். குரு பார்வதி கிடைக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த காலங்களில் வெற்றி அடையும். இது ஒரு சிறந்த பலன்களை செய்யும். அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குற 9ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்பு. 5ஆம் இடம் பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு, அப்புறம் காதல் ஈடுபாடு, குழந்தை கிடைக்கும். அப்புறம் 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குற ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அப்புறம் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அது கட்டாயம் நிறைவேறும். மே மாதத்துக்குள்ளேயே அது நிறைவேறும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி கடகத்தில் 10ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதனால் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை இந்த ராசிக்காரர்களை செய்வார். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே உச்சம் பெறுறார். 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களோட தொழில்கள் நல்லாயிருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இந்த குரு பகவான் உச்சம் பெறுறதுனால அந்த உச்சம் பெறுற வீட்டில் நல்ல ஒரு பலன்களை செய்வார். 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை செய்யும். அப்புறம் 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 5ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அந்த உத்தியோகத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் ஏற்படும். அப்புறம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் குடும்பம் நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள்லாம் ஏற்படும், இப்படிலாம் சொல்லலாம். அப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய கல்வி 4ஆம் இடம் கல்வி, உயர்கல்வி 4ஆம் இடம். அப்போ உயர்கல்வி யாரெல்லாம் இப்போ எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த உயர்கல்வி கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை உச்சம் பெற்று பார்க்குறதுனால உயர்கல்வி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அப்புறம் தாயார் ஸ்தானம். உங்களுடைய தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் அவர்களால் நன்மை ஏற்படும். அப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல நோய் நொடி ரணம் சத்துரு இப்படி சொல்லக்கூடியதுனால உங்களுடைய சத்துருக்கள் உங்கள்கிட்ட விலகி போயிடுவாங்க. உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. கடன்கள் இருந்தால் குறையும். சுபக்கடன்கள் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுபக்கடன்கள் ஏற்படும். சுபக்கடன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் சுப காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். துலா ராசிக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஆண்டு பிறக்கும் பொழுது 2 5ஆம் அதிபதியான
குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த ஆண்டு பிறகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு அதிர்ஷ்டங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுறார். இந்த விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ஒரு சிறந்த பலன்களை செய்யும். பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்களாக வெற்றி அடையும். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அனைத்தையும் இப்போ கிடைக்கும். இப்படி சொல்லலாம். இந்த இருக்க ராசிகள்லேயே விருச்சிக ராசி தான் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்களை அடைய போகுது அப்படி சொல்லலாம். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை விருச்சிக ராசியை பார்க்குறார். உச்சம் பெற்று ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு பலன்களை செய்யும். ராசி பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய முகமே ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியை பார்க்குறது சிறப்பு. நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு, நல்ல ஒரு தெய்வ அனுக்கிரகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்புறம் நல்ல ஒரு புத்தி கூர்மை ஏற்படும். குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால நல்ல ஒரு புத்தி கூர்மையெல்லாம் ஏற்படும். அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இளைய சகோதரம் நல்ல ஒரு முன்னிலைக்கு வருவாங்க. இளைய சகோதரத்தை பார்க்குது. அப்புறம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இப்படி சொல்லக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். அப்புறம் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால தன்னுடைய வீடான 5ஆம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காதல் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம், குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. வேறு ஏதாவது பதவிகள் இப்போ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் அந்த பதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகம் இந்த காலகட்டங்களில் சிறக்கும் இப்படிலாம் சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அனைத்து நல்ல காரியங்களும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கிடைக்கும் அப்படி சொல்லலாம். இருக்கிற ராசிலேயே விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து ராசி அதிபதியான குரு பகவான், ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறகு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்குறது வந்து ஒரு சிறந்த பலன். அதாவது அவர் ராசி அதிபதியும் அவரே, 4ஆம் அதிபதியும் அவரே. அவர் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியை பார்க்குறார். 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவியால் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும். உங்களுக்கு நிறைய காரியங்கள் மனைவியை சேர்ந்த ஆண்டு வெற்றிகரமாக முடியும். கூட்டாளிகள், கூட்டு தொழில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அப்புறம் ஜூன் மாதத்தில் குருவான் பயிற்சி ஆகி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனால் ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றாருன்னு யோசனை வேண்டாம். 8ஆம் இடத்துல உச்சம் மாறுறாரு. ஒரு ராசி அதிபதி உச்சம் மாறுறது ஒரு சிறப்பு பலன்களை செய்யும். 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். ராசி அதிபதி உச்சம் மாறுறது ஒரு சிறப்பு. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குருவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அயன சயன போகம் இப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம் அதுதான். சுப விரயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அப்புறம் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்குற ஒரு சிறப்பு. ராசி அதிபதி உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு காசு பணம் போகணும். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். தனஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இந்த குருபகவான் உச்சம் பெற்று இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வாக்குக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ராசி அதிபதி உச்சம் பெற்று வாக்குஸ்தானத்தை பார்க்குற ஒரு சிறப்பு. நல்ல ஒரு காசு பணங்கள்லாம் புழக்கம் இருக்கும். அப்புறம் வந்து 2ஆம் இடம் வந்து புதிய வரவு, 2வது குழந்தை, முதல் குழந்தை இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் கட்டாயம் குழந்தை பிறக்கும். அப்புறம் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்கள் தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாயாரால் நிறைய உங்களுக்கு காரியங்கள்லாம் நடக்கும். தாயார் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. தாயார் மேல் நீங்கள் ஒரு பற்றோடு இருப்பீங்க இப்படிலாம் சொல்லலாம். 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி. அந்த இடத்த அந்த அதிபதி உச்சம் பெற்று பார்க்குறாரு. உச்சம் பெற்று பார்க்குறதுனால உயர்கல்வி நல்லாயிருக்கும். உங்களுடைய உயர்கல்வி யாராவது
ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனாலையும் 4ஆம் இடத்தை உயர்கல்வியை பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறதுனாலையும் உங்களோட தொழிலுக்காக சற்று அலைந்து திரிந்து கொஞ்சம் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் காரியங்களில் வெற்றியாகும் அப்படி சொல்லலாம். 8ஆம் இடத்துல குரு ராசி அதிபதி உச்சம் பெறதுனால சற்று அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சுப ஆண்டா இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான ஆண்டா இந்த மகர ராசிக்கு இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறார். இது ஒரு சிறப்பு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறந்த பலன்களை செய்யும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் அந்த காலகட்டங்களில் அழிஞ்சு போவார்கள். ஏன்னா பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரிகள் தொல்லை குறையும், உங்களுடைய காரியங்களாக வெற்றியாகும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து சுபக்கடன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஜூன் மாதத்துக்கு 2ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் சொல்லணும். அப்போ இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய மனைவி யாருன்னு அடையாளம் காட்டுவார். நல்ல ஒரு திருமணம், மனைவி அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல ஒரு நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதில் ஒரு மனைவி அமையும் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஒரு சிறப்பு பலனை செய்யும். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு லாபம் ஏற்படும், தன வரவுகள் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கம் வைப்பாங்க. அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி திருமணம் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா 2வது திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களை ராசி அதிபதியும் பார்க்குறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம்லாம் நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று 3ஆம் இடத்தையே பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்கள் தம்பி தங்கைகள்லாம் மேன்மை வருவார்கள் இப்படிலாம் சொல்லலாம். மகர ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது ஒரு சிறப்பான ஆண்டாக பிறக்குது. 5ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 2-11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறக்கிறது ஒரு சிறந்த பலன்களை செய்யும். கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதில் உட்காந்துருக்க குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறார். இது ஒரு சிறப்பு. ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும், திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறக்கும் இப்படிலாம் சொல்லலாம். ராசியை இப்போ குரு பகவான் பார்க்குறது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ தான் அவங்க ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டுருக்கீங்க. ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டுருக்கீங்க. அந்த சனி பகவான் இன்னும் 7.5 முடியல, 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அவர் போகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல நற்பலன்களை செய்வார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து தற்பொழுது அந்த ஜென்மத்தை பார்க்குற ஒரு சிறப்பு. அப்புறம் 5ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். உங்களுடைய தகப்பனார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்களுக்கு
தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு. அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு லாபம் ஏற்படும், தன வரவுகள் ஏற்படும், உங்களுடைய உங்களுடைய பணிகள்லாம் நல்லா சிறக்கும், அதனால் லாபம் ஏற்படும் அப்படி சொல்லலாம். அப்புறம் ராசியை பார்க்குறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் 6ஆம் இடத்துல உச்சம் பெறார். 6ஆம் இடம் வந்து போட்டித் தேர்வு. 2-11க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுறது சிறப்பான பலன்களை செய்யும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அது கும்பராசி 6ஆம் இடம் இருக்குது. 6ஆம் இடம் வந்து போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு நான் போட்டித் தேர்வில் வெற்றி கிடச்சி கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும். அப்புறம் 6ஆம் இடம் வந்து கடன், சுபக்கடன்கள் ஏற்படும். சுபக்கடன்கள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். குருபகவான் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தொழில் சிறக்கும், காரியங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க, உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்தை பார்க்குறார். குருபகவான் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் பார்க்குறதுனால உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் சற்று பக்கத்து மாநிலமோ அல்லது கொஞ்சம் தொலைதூரத்துக்கு சென்று உங்கள் தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு ஏற்படும். 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். விரயஸ்தானம் அப்புறம் வந்து அயன சயன போகம் இப்படிலாம் சொல்லலாம். 12ஆம் இடத்தை உச்சம் பெற்று குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு சுப விரயங்கள்லாம் ஏற்படும். அது 2ஆம் அதிபதி நல்ல ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்துவார். 11ஆம் அதிபதி அவர் 2-11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்குறது என்பது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும், சுப விரயங்கள் ஏற்படுத்தார். 2ஆம் அதிபதி தனாதிபதி உச்சம் பெறுறது உங்களுக்கு நல்ல ஒரு தனம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை உச்சம் பெறுறதுனால வங்கி கடன்கள்லாம் உங்களுக்கு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதை வச்சு நல்ல ஒரு சிறந்த பலன்கள் ஏற்படும் இப்படி சொல்லலாம். இந்த ஆண்டு இவ்வாறாக கும்பராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து மீனராசி. மீனராசிக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்க இந்த ஆண்டு பிறகு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்குறார், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உத்தியோகஸ்தானம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஜென்ம ஜெனி நடந்துகிட்ருக்கு. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார், அவரும் உத்தியோகத்து ஸ்தானத்தை பார்க்குறார். உத்தியோகஸ்தானத்தை ஜென்ம சனி பார்க்குறதுனால என்ன சொல்லலாம், உங்கள் உத்தியோகத்தில் சில தொல்லைகள் இருக்கலாம். தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டை உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால அதில் இது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே குருபகவான் வந்து 5ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறார். 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குருபகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறார். அதில் உள்ள சனி பகவானையும் பார்க்குறார். சென்ம ராசியை பார்க்குறதுனால அதில் ஜென்ம சனி நடக்கிறதுனால இந்த குரு பார்வையினால் இந்த சென்ம சனியோட தாக்கங்கள் குறையும் அப்படி சொல்லலாம். தென்ம சனியோட தாக்கங்கள் குறையும். ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் குருவான் 5ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்குறார். தாப்பனாஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். அப்புறம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவிகரமாக இருப்பாங்க. ஆக ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் அந்த குருபகவான் அந்த சென்மராசியை பார்க்குறதுனாலையும் இந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டங்கள் இல்லாத சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் சொல்லலாம். இப்படியாக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஜோதிடம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க, என்னுடைய நம்பரான 9789305261 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்க. நன்றி, வணக்கம்.